சுரக்காய் வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுமாதிரி கூட்டு வச்சா நல்லாயிருக்கும். இதில் மெயினாக வந்து சுரக்காய் வந்து க்ளீன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வாங்குறதுக்காக எல்லாம் யோசிப்பாங்க. சுரக்காய் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி வந்து தோல் சீவுறதை வந்து கத்தி எடுத்துகிட்டு மேலே இருக்க தோலை மட்டும் நீங்கள் சீவிட்டிங்கன்னா அப்புறம் எப்பொழுதும் போல் நம்ம கட் பண்ணி எடுத்து நம்ம சாம்பார் வைக்கலாம், இல்லை கூட்டு வைக்கலாம், எல்லாம் வைக்கலாம். மெயினாக சுரக்காயை எளிய முறையில் வந்து வெட்டுவது எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நீங்கள் தோலை சீவிட்டாவே வேலை முடிஞ்சிச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிள். சுரக்காய் வந்து பார்த்திங்கன்னா நீர் சத்து அதிகமாக இருக்கும், அதனால் வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு சொல்லுவாங்க. சுரக்காய் வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிரமம் அப்படின்ற மாதிரி யாரும் வந்து அதை பயன்படுத்துகிறது கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப சிம்பிள் முறையில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணி நம்ம எளிய முறையில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பொழுதும் போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி வந்து நம்ம கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.